Namo Himalaya. Comparison, jealous. Comparison. அடுத்தவங்களை வச்சு என்ன பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, ஜெலஸ் பொறாமை, இதெல்லாம் ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து நார்மல் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை நீங்களே அப்படியா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி இந்த ரெண்டு குணமும் வந்து எங்கே விடும் அப்படின்னா ஈகோவில் கொண்டு போய் விட்டுடும். இதுக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு இது இருந்துச்சுன்னா நீங்கள் இறைவனை பார்க்கவே முடியாது. எது ரெண்டும், ஜெலஸ் அதாவது பொறாமப்படுறதும், அடுத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணிட்டு நீ பெருசா நான் பெருசா, இல்லை நீ தான் பெருசு இல்லை அவன் பெருசு, இந்த மாதிரி இந்த ரெண்டு குவாலிட்டி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு குவாலிட்டி எங்கே போகும்னா ஈகோவில் போய் நான் தான் பெருசுன்ற மாதிரி போய் நின்றோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இறைவனை பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது? சிம்பிளாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு கார் வச்சுருக்காங்க, நீங்கள் பொறாமப்படுறீங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள ஒரு ஆளை இறைவன்கிட்ட போகிறதோ இல்லை அங்கே இருக்கிற அந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், அந்த ரியம், அந்த ஹையர் ரியம், டிவைன் ரியமில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அங்கே எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஒரே மாதிரி இந்த சென்ஸ் ஃபுல்லாக லவ் மட்டும்தான். நீங்கள் நினைக்கிற லவ் இல்லை, அது வந்து ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். அந்த அன்பு மட்டும்தான் அங்கே இருக்கும், கருணை. அந்த மாதிரி உலகத்தில் போய் நீங்கள் கம்பேர் பண்ணுறேன், எனக்கு பொறாமை இருக்குது, இல்லை அவளுக்கு என்ன பொறாமை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் தான் பெருசு, இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா தலை வச்சு கூட படுக்க முடியாது. இறைவனை பார்க்கணுன்ற பயணத்தில் நீங்கள் கிளம்புனா கூட, ஒழுங்காக கிளம்புனீங்கன்னா நாளடைவில் அந்த மாதிரி குவாலிட்டிஸ் உங்களுக்கு விட்டு போயிடும். ஒழுங்காக பயணம் பண்ணாமல் இந்த எதிர்பார்ப்புகளோட பயணம் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உன்னால் பாதி வலிக்கு மேலே போகவே முடியாது. சில பேர் காவாசிலே அங்கேயே நின்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கம்பேரிசன், அந்த பொறாமைலாம் இருக்குல்ல. ஸோ அவங்களால அதுக்கு மேலெலாம் கால் எடுத்து வைக்கவே முடியாது. அப்படியே எப்படி போய் இறைவனை பார்த்து சரணாகதி ஆகி அதெல்லாம் பண்ணவே முடியாது அவங்களால. இது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நேச்சர். இந்த ஏன்னா இந்த பரபரன்ற இந்த உலகத்தில் ஒரு கம்பேரிசன் இல்லைன்னா ஒரு கிக் எப்படி இருக்கும், ஒரு ஜெலஸ் இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறும், என்ன வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னதுக்கு ஜெலஸ், என்ன முன்னேறணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது என்னன்னு தெரியுதா? இந்த 3D, அதாவது இந்த உலக சார்ந்தே மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதை தாண்டி கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டீங்க. அந்த ஒரு தோன்றுதல் கூட இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. தோன்றுதா? அட்லீஸ்ட் நம்ம என்னமோ ஒன்று பண்ணுறோம், வந்தோம், பிறந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம், திருப்பி இதே மாதிரி லூப்பு. இதெல்லாம் லூப்பு தான். கட்டுக்கதை அந்த மாதிரியெல்லாம் இல்லை. திருப்பி இங்கேயே வந்து தான் மாட்டுவீங்க. திருப்பி நீங்கள் இங்கே வந்து இதையே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களும் நீ திருப்பி நீ பண்ணுப்பான்னு அவங்களும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. சரி, இங்கே வரதாவே வச்சுக்கோங்க, உங்களுக்கே போர் அடிக்கல. இதே பூமி, இதே ஃபர்னிச்சர், இதே கார், அதே ஈகோ, அதே ஜெலஸ், அதே கம்பேரிசன். படைத்தவனை என்னைக்கு தான் நம்ம போய் பார்க்குறது? அந்த இதில் இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி, நீங்கள் யாருக்கிட்ட குருமார்கள் கிட்ட நீங்கள் தீட்சை வாங்கியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பயிற்சியை பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது கிடைச்சிருக்குன்னா அதுவே ஒரு யோகம் தான். அந்த யோகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்குது. சும்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் இங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, இறைவனுக்கு தெரியாமல் ஒரு இலை கூட வந்து கீழே விடுவாது, ஒரு பூ கூட பூக்க முடியாதுன்னு சொல்கிறது உண்மைதான். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி கால்குலேட்டட் அண்ட் பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட். ஸோ நோ கொஷன்ஸ் இன் பிட்வீன். ஏன் அப்படின்றத விட எதுக்கு, என்ன இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மைக்கு வரணும். நம்ம எங்கே அங்கெல்லாம் போகிறது, நம்மளே எங்கே கம்பேரிசன் பண்ணி சுற்றிட்டு இருக்கோம். அவன் இந்த மார்க்கு, அவன் இந்த மார்க்கு, அவனுக்குள்ள இந்த மார்க்கு, இந்த காலேஜ், இந்த யூனிவர்சிட்டி, இந்த ஜாப், இந்த கரியர் சூஸ் பண்ணியிருக்காங்க.
புதுசாதான ட்ரெஸ்ஸுலேருந்து எடுத்துக்குவோமே, எல்லாத்துலேயும் கம்பேரிசன். இந்த கம்பேரிசன்ற ஒன்று உள்ளே வந்துருச்சுன்னா உங்களால் வளரவே முடியாது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஆனால் இந்த 3Dயில் என்ன சொல்லப்பட்டதுன்னா ஹெல்தி காம்படிஷன் இருக்கலாம், காம்படிட்டிவ் வேர்ல்டு. இது வந்து நான் அப்போ தான் ஒரு விறுவிறுன்னு இருக்கும் அப்படின்னு. என்னதுக்கு விறுவிறுன்னு இந்த மாதிரி சொல்லி உங்களை ஒரு ட்ராப்ல வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அது என்றைக்குமே உங்களால் உணரவே முடியாது. ஏன்னா அந்த ட்ராப் அவ்வளோ அழகான விறுவிறுன்ற ஒரு ட்ராப். ஏன்னா இது ஜெயிச்சா உங்கள் அதாவது ஹியூமன் மென்டாலிட்டி எப்படி தெரியுமா, இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே படிக்க முடியாது, அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு துடிப்போம், அப்புறம் செகண்ட்லேருந்து தேர்டு, இந்த மாதிரி ஒன்று பண்ணால் ஒன்று கிடைக்கும், ஒன்று பண்ணால் ஒன்று கிடைக்கும், இப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் செட்டுக்குள்ளேயே வந்து போய்கிட்டே இருக்கிறப்போ இங்கே வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்வேஸில் வந்து இறைவன் அடைகிற அந்த பாத்வேஸ் வந்து நீ எதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ பாட்டுக்கு செய்கிறத செஞ்சுட்டே பயிற்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், எது கிடைச்சாலும் கிடைக்காத மாதிரி இருக்கணும், அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இறைவனை நோக்கி மட்டும் பயணம் பண்ணணும், இப்படியெல்லாம் சொன்னால் நீ ஹியூமன் மைண்டு என்ன நினைக்கும், என்னது இது நல்லாவே இல்லை, ஒன்றுமே இல்லை, கலர்ஃபுல்லாக இல்லை, இது பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி இருக்குது, இது உனக்கு தேவையா, இங்கே பாரு இங்கே நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மறுபடியும் இந்த 3D வேர்ல்டுக்குள்ளே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுரும். இதெல்லாம் இது பண்ணுமான்னு கேட்டால் இதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இந்த கம்பேரிசன் இந்த ஜெலஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன், சும்மா ஒரு 2 நாளைக்கு ஆஃப் பண்ணி பாருங்கள், அது ஆஃப் ஆகாது, கண்டிப்பாக ஆஃப் ஆகாது. அது அப்படியே தான் செயல்பட்டுக்கிட்டே தான் வரும், உங்கள் கூடவே தான் வரும், என்னமோ உங்கள் கூடவே பிறந்த மாதிரி. நீங்கள் இந்த சரி இந்த கேரக்டரோடலாம் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லை, நீங்கள் அப்படியே ஆயிட்டீங்க. அதனால் ரொம்ப ஈஸி தான், அதை வந்து கலட்டி போடுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்காரோ அது கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி தான் கொடுக்கப்படுகிறது. அந்த தன்மைக்கு வந்துடணும். அந்த தன்மைக்கு வந்துட்டாலே சரணாகதி, அந்த தன்மைக்கு வந்துட்டாலே நீங்கள் கம்பேர் பண்ண மாட்டீங்க, பொறாமை ஜெலஸ் ஃபீல் வராது. இது ரெண்டுமே வராதுன்னா ஈகோ கண்டிப்பாக அது தன்னை அழிச்சுக்கும். சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான், ஈஸி தானே. தானம் பண்ணலாம், நம்மளுக்குன்னு வச்சுக்க தோணாது இல்லையா? நம்மளுக்கு ஜெலஸ் இந்த கம்பேரிசன் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 10 இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சரி ஓகே 10 ஹெட்செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க விதவிதமான ஹெட்செட். அவன் எவனோ ஒருத்தர் ஹெட்செட்டே இல்லாமல் இருப்பான், அவனை கொண்டு போய் கொடுக்கணுன்ற தன்மை எப்போ வரும்? இதெல்லாம் ஆஃப் பண்ணாதான் இறைவன் நோக்கி அந்த பாதையே ஏதோ ஒன்று இருக்குனாது அந்த கும்பல்லேருந்து உங்களுக்கு விளக்கி காட்டுவாங்க. நீங்கள் இந்த இது புதக்குழியில் போய் புதஞ்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்கள் மேலே இப்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த 3D இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்களும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம். இந்த பேச்செல்லாம் நம்புற மாதிரி இருக்காது, வாழ்க்கைக்கு ஒரு அதான் அந்த எசன்ஸ் அந்த கிக் இருக்காது. நொமாடிக் லைஃப் ஸ்பிரிச்சுவலாக இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு. நீங்கள் வாழ்கிற சாதாரண வாழ்க்கை கண்டிப்பாக உதவாது, கண்டிப்பாக உதவாது. நீங்கள் சொல்லலாம் எனக்கு துக்கம் வந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷன்ற ஒன்று அங்கே அங்கே கிடைக்கும். இது என்னது, இது என்ன பேட்டர்ன் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? முதல்ல அது ஏன் வந்து அது வருதுன்னே தெரியாமல் அது ஏற்றம் இறக்கம் லைஃப்பில் இருக்குது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், கார்மிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான். ஆனால் அது என்னன்னு பேக்ரவுண்ட், அந்த பேக்ரவுண்ட் தெரியாமல், அந்த பேட்டர்னே தெரியாமல் சும்மா வந்துட்டு இது எப்படின்னா சும்மா ஒரு கேம் விளையாடிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படிதான் பண்ணுறீங்க. இன்னைக்கு எசன்ஸ் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ஜெலஸும் இந்த கம்பேரிசனும் இதை ஆஃப் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. இந்த பீரியட் ஆஃப் டைம் மறுபடியும் சொல்கிறேன், 2024 2025ல் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும். உலகத்தை சுற்றி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அதை விட்டுட்டு திருப்பி உட்காந்து நான் டேட்டாவில் உட்காந்து மெசேஜ் இது என்ன ஷார்ட்ஸு ரீல்ஸு இது நீங்கள் பாருங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் அது ஒரு இத்தனோடு இருக்கலாம். பட் இவ்வளோ இறைவனை நோக்கி நம்ம பயணம், நம்மளோட பார்வை இருக்கணும். ஆனால் அது எத்தனை பேர் பண்ணுறோம் அப்படின்றது அவங்கவுங்க இன்டர்நெட் ஹிஸ்ட்ரி வந்து சொல்லும். அதுதான் நம்ம நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நேச்சுரலோட ஒரு கனெக்ஷன் இல்லாமல் சும்மா ஒய்ஃபையோட கனெக்ஷன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா
வைஃபை நெட் டேட்டா கனெக்ஷனோட வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்களுக்கு உதவாது. எழுதி வேணா தர, அது உதவவே உதவாது. அதனால பல பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு தவிர, நேச்சரோட போங்க, மொட்டை மாடியில் நடங்க, பார்க்குக்கு போங்க, பேர் ஃபுட் ஸ்லிப்பர் சாண்டில்ஸ் இல்லாமல் நடங்க, ஒரு 5 நிமிஷம் நடக்க ட்ரை பண்ணுங்க. நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு சால்வ் ஆகும். உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒரு மேஜிக், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கம்பேரிசன் ஜெலஸும் ஆஃப் பண்ணாமல் இது போய் சொல்லி ஏதாவது புரியுமா? புரியாது. மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும். எனிவேஸ், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டுவர்ட்ஸ் த டிவைன் இஸ் கம்மிங் அலாங் த வே. பி கிரேட்ஃபுல். எப்பயுமே சரணாகதி ஸ்டேட்டில் இருங்க. நன்றி செலுத்துங்க. என்ன இருக்குது உங்ககிட்ட. பொறாமப்படாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. ஈகோவை அழிச்சே விட்டுருங்க. ஃபுல்லாக உங்கள் ரூட்டோடு அழிச்சு விட்டுருங்க. நமோ ஹிமாலயா.